ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெய்விலாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம சேனலுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் ரினாரோலேருந்து J30 வாங்கியிருக்கோம். நம்ம சேனலுக்காண்டி மைக் வாங்கியிருக்கேன். ஏன்னா வாய்ஸ் ரொம்ப வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப லவுடாக கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இந்த மைக் நான் பார்த்து வாங்கினேன். அமேசானில் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதனால் சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம வாங்கின மைக்கை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத இப்போது நம்ம வீடியோவில் ஃபுல்லாமே பார்த்துடலாம். ஆக்சுவலி லுக்கே பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். பாக்ஸு எல்லாமே பார்த்தோம்னா லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு ரிசீவரு 2 மைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி இது வந்து டியூவல் சேனல் கனெக்டர் தான், யூனிவர்சல் கனெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிளாகவும் இருக்குது, டபுளாகவும் இருக்குது. நம்ம சிங்கிள் வாங்கினா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டரும் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நமக்கு டபுள் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணுறது, அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது டபுள் போர்ட் வந்துட்டு நம்ம சி டைப் தான். ரெண்டுமே வந்துட்டு நம்ம தனித்தனியாகவும் அந்த 2 மைக்கில் ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜ் இல்லாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீசிபிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஓவரால் நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ மேனுவல் பார்த்திங்கன்னா தெளிவாக மேனுவலில் என்ன பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற முதற்கொண்டு மேனுவலில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேனுவல் நல்லா படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான. கடைசியாக நமக்கு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். யூசேஜ் பார்த்தோம்னா அது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். மொபைலில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி நார்மலாக பேசும்போது எப்படி இருக்குது, மைக் கனெக்ட் பண்ணி பேசும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுங்கிறதையும் செக் பண்ணிடலாம். கைஸ், அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்துட்டு நார்மல் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் தான் என் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது, வாய்ஸ் எந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இப்போது ஃபோனில் வந்து டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு என் வாய்ஸ் வந்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து லெவல் 1ல் வச்சுருக்கேன். மைக் பார்த்திங்கன்னா நம்ம சட்டையில் வேணுனாலும் ப்ளக் பண்ணிக்கலாம், இல்லை கையில் பிடிச்சிக்கலாம், கையில் பிடிச்சி பேசினாலும் பேசலாம். ஸோ லெவல் 1ல் இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இந்த பட்டன் நம்ம அமுக்கோம்னா இங்கே வந்துட்டு லைட்டு பிளிங்க் ஆகும். 2 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா லெவல் 2. இப்போ வந்து ஒரு டைம் பிளிங்க் ஆகிருக்கா, அப்போ லெவல் 1ல் இருக்குது. இப்போ பாருங்கள், என்னோடய வாய்ஸ் ஃபேன் போட்டிருக்கேன், ஃபேன் ஓடிட்டுருக்கு. என் வாய்ஸ் எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். என் வாய்ஸ் இப்போ எப்படி கேட்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் லெவல் 2ல் வைக்கிறேன். டபுள் டைம் பிளிங்க் ஆகிடுச்சா? இப்போ எந்த அளவுக்கு என் வாய்ஸ் நாய்ஸ் கேன்சல் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லெவல் 2ங்கும் போது நம்ம வாய்ஸ் எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சல் பண்ணுது பார்ப்போம். லெவல் 3ல் வைக்கிறேன். 3 டைம் பிளிங்க் ஆச்சா? இப்போ வந்து நம்ம லெவல் 3ல் வந்துட்டோம். இப்போ என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மைக் ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த மைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் வந்துட்டு ஆஃபர் இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். கம்ஃபர்ட்டாக நம்ம இப்படி சட்டையில் ப்ளக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையில் பிடிச்சி தான் பேசணுங்கிறது கிடையாது. நம்ம சட்டையில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் நல்லாவே கேட்குது. ஃபேனோட சவுண்ட் இப்போ வந்து நான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், சேவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா கிரெனரோ J30 போட்டிங்கன்னா வரும். இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 2200 சம்திங் என்னமோ வந்து இப்போ 1080 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறையா யூடியூப் பண்ணுறவங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் பண்ணுறவங்களுக்கும் இந்த மைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மைக்கு நான் இப்போ இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ரெகுலராக நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கு இப்போ. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், டிராவல் வீடியோஸ், ஃபன் வீடியோஸ் நிறைய வரும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை கேஸ்.